ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கே. அம்மா கண் கலங்கி உட்காந்துருக்காங்க. என்னன்னு கேட்போமா? இல்லை இல்லை, சொல்கிற விஷயமா இருந்தால் அம்மாவே சொல்லியிருப்பாங்க. அவங்களா சொன்னால் கேட்டுக்குவோம். போலாமா? சின்ன தம்பி இங்கே இரு. அபிராமினி வாமா வாமா. அம்மா அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. இவங்கதான் வணக்கம்மா. என் உள்ள சம்சாரம். வாங்கம்மா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். தாயம்மாவை பற்றி இவங்களே விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க. அதாம்மா உடனே கூப்பிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன் ஐயா. எல்லாமே சொன்னாருமா. இருந்தாலும் நான் வந்து விசாரிச்சா வேற ஏதாவது தகவல் கிடைச்சிருமோன்னு ஒரு நம்பிக்கையில வந்தேன். நீங்க தானே மருதங்குறிச்சியில தாயம்மாவை பார்த்ததா சொன்னது? அது நான் இல்லம்மா. தாயம்மாவை காமாட்சின்னு ஒரு அம்மா தான் பார்த்ததா சொன்னாங்க. நான் ஐயாவையும் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேனே. ஆமாம் அபிராமி, இந்த அம்மா தான் எனக்கு தகவல் சொல்லி வர சொன்னாங்க. அவங்க வீடு பக்கத்து தெருவில் தான் இருக்கு. அம்மா, நீங்கள் அந்த அம்மாவோட வீட்டுக்கு எங்கள் 2 பேரையும் மறுபடியும் கூட்டு போக முடியுமா? காமாட்சி அக்கா மெட்ராஸ்ல இருக்கிற அவங்க மக வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி போச்சு. இந்நேரம் பஸ் ஏறி இருக்கும். அந்த அக்கா மாசத்துல பாதி நாள் அங்கதான் இருக்கு. அந்த அக்கா தான் அதுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிடுச்சுங்களா ஐயா? அம்மா வேற என்ன கேட்கணும்னு சொல்றாங்க? இல்லம்மா, அது தாயம்மா இப்ப இருக்கிற ஊரை பத்தி விவரம் கேட்கணும். தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றீங்களா? அம்மா, என்ன பிரச்சனையா இருக்கும்? ஐயா தான் கேட்டாரேம்மா. ஆனா அந்த அக்கா தான் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடுச்சுமா. அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த அம்மாவோட ஃபோன் நம்பர் ஏதாவது இருந்தா கொடுக்க முடியுமா? அவங்க கிட்ட போன் எதுவும் இல்லம்மா. எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட தான் வந்து போன் அடிக்க சொல்லி சொல்லுவாங்க. என் போன்ல இருந்து தான் மக வீட்டுக்கே பேசுவாங்க. அவங்க மக நம்பர் இருக்கு, அதை வேணா கொடுக்கட்டுமா? வேணாம்மா. அந்த அம்மா திரும்ப வந்ததும் எங்களுக்கு தகவல் சொல்லுங்க. நான் அவங்கள நேர்லயே வந்து பாக்குறேன். அந்த அம்மா வரதுக்குள்ள நானே எப்படியாவது விசாரிச்சு தாயம்மா இருக்கிற இடத்த உங்களுக்கு சொல்றேம்மா. அந்த அம்மாவோட போட்டோவை ஐயா என்கிட்ட கொடுத்துருக்காரு. நான் அதை வச்சு விசாரிச்சு பாக்குறேம்மா. கண்டிப்பா இங்க இருக்கிற யாருக்காவது அந்த அம்மாவை பத்தி விவரம் தெரியாம இருக்காது. அந்த அம்மாவோட போட்டோ இருக்கா? ஆமாம் அபிராமி, பழைய ஃபோட்டோ ஒன்று கிடச்சிது. அதுவும் குரூப் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை தான் இவங்ககிட்ட கொடுத்து விசாரிக்க சொன்னேன். அம்மா, அந்த போட்டோவை நான் பார்க்கலாமா? இருங்கம்மா, நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். கடவுளே, அந்த அம்மா இருக்கிற இடம் இன்னைக்கே எனக்கு தெரிஞ்சிடணும். நான் என் பிள்ளைய இன்னைக்கே பார்க்கணும். என் பிள்ளை உசுரோட எங்கேயோ இருக்கான்னு சொல்லிட்டு என்னை இப்படி அழ வைக்கிறியே. எப்படியாவது என் பிள்ளைய சீக்கிரம் கண்ணில் காட்டு. அம்மா இப்படி கண் கலங்கி நிற்கிறாங்களே, என்னன்னு தெரியலையே. பெரிய ஐயா இங்கே இருடான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதை மீறி எப்படி போய் கேட்கறது? இங்கதானே வச்சோம், எங்க போச்சு? இதுக்கு தான் எம்புட்டு நாள் உன்கிட்ட விஷயத்த சொல்லாமல் இருந்தேன். பாரு, எம்புட்டு கஷ்டப்படுற நீ. இதெல்லாம் என்னால் பார்க்க முடியாதுன்னு தான் நம்ம பையனை கண்டுபிடிச்சி உன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துற வரைக்கும் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாமல் நம்ம பையனை தேடிட்டு இருந்தா அபிராமி. என்னால முடியலையேங்க.
என் புள்ளை எங்க இருக்கானோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ. அந்த அம்மா வேற கஷ்டப்பட்டு பொழப்ப நடத்துறவங்கன்னு வேற சொன்னீங்க. அப்படின்னா என் புள்ளைய அவங்க எப்படி வளர்த்தாங்களோ, அவங்க படிக்க வச்சிருப்பாங்களா, இல்ல அவனும் அங்க இங்கன்னு கூலி வேலை செய்யறானான்னு எனக்கு என்னென்னமோ நினைப்பெல்லாம் வருதுங்க. அபிராமி, கொஞ்சம் பொறுமையா இரு அபிராமி. நம்ம பையன் உசுரோட இருக்கான்னு சொன்னல, அதுவே பெரிய விஷயம். அதையும் மீறி ஏன் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்க? அம்மா, நீங்க சரியா சொன்னீங்க. எனக்கு அது போதும். இருந்தாலும் எனக்கு இந்த நினைப்பு இப்படி எல்லாம் போகுதுங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாமா? அம்மா, போட்டோ எங்கம்மா? போட்டோ எங்கம்மா? இல்லம்மா, உள்ளதான் வச்சிருந்தேன். வச்ச இடத்துல போட்டோவை காணுமா? என்னம்மா ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க? ஒரே ஒரு போட்டோ தான் இருக்கு, வேற எதுவுமே என்கிட்ட இல்ல. பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லி தானமா கொடுத்தேன். இல்லைங்கய்யா, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நான் எப்படியாவது தேடி எடுத்துறேங்கய்யா. என் பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்துச்சு, அதுக்கு கையில பட்டு எடுத்துச்சிங்களான்னு தெரியல. விளையாட போயிருக்குங்க. வந்ததும் விசாரிச்சு நான் எடுத்து வைக்கிறேங்கய்யா. காணாம போயிருக்காதுங்கய்யா, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நான் தேடி எடுத்து வைக்கிறேங்கய்யா. எங்க அந்த போட்டோவை நீங்க உங்க போன்ல போட்டோ ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா? ஐயோ, பதட்டத்துல எனக்கு அது எடுக்கணும்னு தோணல அபிராமி. என்னங்க நீங்க? சரி நீ வா அபிராமி, அவங்க தான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, பாத்துக்கலாம். வா வா அபிராமி. ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே சொல்லுங்க. சரிங்கம்மா. வாங்கய்யா, வாங்கம்மா. வா அபிராமி, போலாம். அபிராமி, நீ தைரியமா இரு அபிராமி. நம்ம பையன் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் அபிராமி. இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கான், கண்டிப்பா கிடைச்சிருவான்னு பெருநாள் ஜோசியர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன வாக்குல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குமா. நம்ம பையன் நம்ம கண்ணில் சீக்கிரம் படுவாமா. நம்பிக்கையோடு இரு அபிராமி. சரி வாமா. சின்ன தம்பி, பக்கத்துல ஏதாவது கோயிலுக்கு வண்டியை விடுறா. சரிங்க. ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. என்ன ஐயா, கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. நான் கேட்கலாமான்னு கூட தெரியல. இருந்தாலும் அம்மா இம்பட்டு கலங்கி போயிருக்காங்க, பார்த்துட்டு சும்மா வர முடியலைங்கய்யா. அதான் கேட்குறேன், என்னாச்சுங்கய்யா? ஏதாவது பெரிய பிரச்சனையா? டேய், பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா. இது வேற. பையனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. பெரியய்யா? என்ன பெரியய்யா? ஒன்றும் இல்லைடா, நீ நினைக்கிற மாதிரி பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. அம்மா சரியாயிடுவாங்க. அவ இனிமே சந்தோஷமா இருப்பா, நீ கவலைப்படாத.